நமக்குனே ஒரு வேர்ல்டு செஸ் சாம்பியன் உருவாயிட்டாரு குகேஷ் அவர்கள். அவருக்கு வாழ்த்துக்கள். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக செஸ் விளையாட சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட், அவங்களுடைய டெசிஷன் மேக்கிங்க்கு செஸ் விளையாட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு குட்டி செஸ் போர்டு நம்ம பேக்கெட்டில் வச்சு எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரியும், இல்லை ட்ராவல் பண்ணும்போது என்ன தான் அழுங்கல் கொழுங்கல் வந்தாலும் விழாத மாதிரி ஒரு மேக்னெட்டிக் செஸ் போர்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் கிட்ஸ்பெஸ்டினுடைய மினி செஸ் போர்டு வித் மேக்னெட்டிக் காயின்ஸ். சூப்பரான குவாலிட்டி, விலை ரொம்பவே கம்மியாக, லிமிட்டட் ஸ்டாக் 99 ரூபாய். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இந்த மினி செஸ் போர்டை. கீழே அதுக்கான லிங்க், கிட்ஸ்பெஸ்டிக்கான லிங்க் இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. பாபா வாங்கா, நோஸ்ட்ரடமஸ் இவங்கெல்லாம் நமக்கு 2025 என்ன நடக்க போகுது, 2024 என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பல வெப்சைட்டில் பல விதமான செய்திகளை பார்த்துருப்போம். ஈவன் தமிழ் பட்சத்துலேயும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வீடியோ போடுவோம். இந்த வருடத்துக்கான வீடியோவும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் எல்லா வருடமும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா? கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படிங்கிறது. ஒருவேளை 2024 2025 அதை சாதிச்சிருவாங்களோ? ரஷ்யா கேன்சருக்கான வேக்சின் அப்படிங்கிறத நாங்கள் தயார்படுத்தியிருக்கோம், அதை ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கேன்சருக்கான பலவிதமான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பல அமைப்புகள், பல என்ஜிஓக்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பல விஞ்ஞானிகள் அதை எப்படியாவது அடைய வேண்டும் அப்படிங்கிற தீவிர முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அத்தனை பேருடைய முயற்சிக்கும் வாழ்த்துக்கள். கேன்சர் அப்படிங்கிற ஒரு கொடிய நோயை மனித அந்த ஒரு வரலாற்றிலிருந்தே அப்புறப்படுத்துவதற்கான அந்த வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது என்றால் அதை விட பெரிய ஒரு சந்தோஷம் மனித வரலாற்றில் இப்போதைக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். ரஷ்யாவினுடைய கேன்சர் வேக்சின் எப்படி அதை ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அப்படி அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா மேற்குலக நாடுகள் எல்லாமே என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? பெரிய அளவில் அவங்களுடைய மெடிக்கல் மாஃபியா அப்படிங்கிறத உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இங்கே மெடிக்கல் மாஃபியாவை பற்றி பேசணுன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளே உண்மையும் இருக்குது, அதே நேரத்தில் அது ரொம்ப சென்சிட்டிவான டாப்பிக்கும் கூட. மெடிக்கல் மாஃபியாவில் இப்போ நிறைய பேர், இன்றைக்கி விகடனில் ஒரு ஆர்டிக்கல் வாசிக்கிறேன். அப்படி ஆர்டிக்கல் வாசிக்கும்போது ஒரு விஷயம் புரியுது. ஆஞ்சியோகிராம் செஞ்சு பார்க்கும்போது 60-70% அடைப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு 80-90% அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டட்டு போட சொல்கிற மருத்துவர்கள் இருக்காங்க. இது மருத்துவத்தை ரொம்ப பெரிய அளவில் கொச்சைப்படுத்துவதாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஸ்டட் போட வேண்டிய தேவை கிடையாது அப்படின்னு இருந்தால் கூட ஸ்டட் போட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே மனிதர்கள் பயமுறுத்தப்படுகிறார்கள். ஸோ இந்த மாரடைப்பு அப்படிங்கிறத வச்சு அதில் ஒரு பெரிய பயம் காண்பிக்கப்பட்டு அந்த பயத்தினால் நிறைய பேர் மருந்து உட்கொள்கிறார்கள். நிறைய மருந்து கம்பெனிகள் அதனால் லாபம் அடைகிறது, மருத்துவர்களும் லாபம் அடைகிறாங்க. இப்படின்னு சொல்கிறத நம்மளால் நெக்லெக்ட் பண்ண முடியாது. அதே நேரத்தில் 80-90% இருக்கக்கூடிய ஒரு நபர், அடப்பு இருக்கக்கூடிய ஒரு நபர், இல்லை நீ சும்மா சொல்கிற ஸ்டட்டு போடுறதுக்கு அப்படின்னு சொன்னாலும் அது பிரச்சனை தான். இதனால தான் இந்த மருத்துவம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இதை ஒரு சரியான மருத்துவர்கள் வந்து சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப பேசிக்கான சில விஷயங்கள் இருக்குது. நாம் மருத்துவத்தை அணுகிறதுக்கு முன்னாடி நம்ம உடலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? இப்போது நாக்கை நீட்டினா ஒரு நோயை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்களே, உண்மையான்னு கேட்டால் ஆமாம் முடியும். அது நாமும் கொஞ்சம் நேரத்தில் நம்முடைய அனுபவத்தை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், அதை படிக்க முடியும். பட் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரி மருத்துவ ஒரு கட்டமைப்பை பற்றியும் மருந்துகளை பற்றியும் நாம் எப்போவுமே உட்கொள்ளக்கூடிய, அது வந்து பேராசிட்டமாலாக இருக்கலாம், இல்லாட்டி டைஜினாக இருக்கலாம், இந்த மாதிரி எப்போதும் உட்கொள்ளக்கூடிய இந்த மருந்துகளை பற்றிலாம் தெரிந்து கொள்வது ரொம்பவே நன்று. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கேன்சர். இந்த கேன்சர் அப்படிங்கிறது ஒரு பெரிய நோய், கொடிய நோய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் கேன்சர் வேக்சினை ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு அது இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இதே மாதிரி சுகருக்கு ஏதாவது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமியா. எங்கள் ஊர்லலாம் சர்க்கரை வியாதி பணக்கார வியாதியாக இருந்துச்சு. இன்றைக்கி வீட்டில் எல்லாருக்குமே சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது இருக்கிற ஒரு ஜென்ரேஷனை நாம் உருவாகிட்டு இருக்கோம், உருவாக்கி கொண்டு இருக்கிறோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக சிரியா தான். சிரியாவில் ஒரு கிரேவ்யார்டு. அந்த கிரேவ்யார்டுக்குள்ளே எத்தனை பேரை புதைச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு தகவலை இன்று வெளியில் விட்டுருக்காங்க. ஸோ 1 லட்சத்துக்கும் அதிகமான மனிதர்கள் ஒரு இடத்துக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்குறதுக்கே நமக்கு ஏதோ திகில் படத்தை பார்க்குற மாதிரி இருக்குல்ல. அது டமாஸ்கஸ்க்கு ரொம்ப அருகில் 30 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிரியாவினுடைய தலைநகரத்துலேருந்து 30 கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலைமையை நீங்களே கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஐரோப்பிய ஒன்றியம் இப்போ டிக்டாக் மேலே ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார்.
விட்டார்கள். அந்த வழக்கில் என்ன மாதிரியான ஒரு விசாரணை செய்யப்படும் அப்படின்னா, ரொமேனியா நாட்டில் ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனை அந்த ரிசல்ட்டை மாற்றி அமைப்பதற்காக டிக்டாக் பயன்படுத்தப்பட்டதா இல்லையா, டிக்டாக் வழியாக இந்த எலெக்ஷனுக்கு தேவையான செய்திகள் பரப்பப்பட்டதா, இல்லை அந்த எலெக்ஷனை சீர்குலைப்பதற்கான செய்திகள் பரப்பப்பட்டதா, இதுக்கு பின்னாடி ரஷ்யா போன்ற நாடுகள் இருக்கிறதா இப்படின்னு சொல்லி பல கோணங்களில் இந்த விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்படும். ஆல்ரெடி இதே மாதிரியான விசாரணைகள் மெட்டாவாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியம் ஏகப்பட்ட ரூபாயை இவங்களுக்கு ஃபைன் விதித்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி இப்போ டிக்டாக்கும் இதே மாதிரியான சர்ச்சையில் தொடர்ச்சியாக சிக்கி வருகிறது அப்படின்னும், அந்த டிக்டாக்குக்கும் என்ன செய்யப்படுகிறது, தடைகள் இல்லாட்டி இந்த மாதிரி நீங்கள் எனக்கு இவ்வளோ ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற அபராதம் எல்லாமே விதிக்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிரியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே ரொம்ப பயந்து இருக்காங்க அப்படின்னும், ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மாற்றங்கள் மிகப்பெரிய அளவில் இஸ்லாம் மதத்துக்கு ஆதரவானதாக இருக்கிறது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய நிலைமை கொஞ்சம் சிக்கல் தான். அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் கிறிஸ்தவர்களையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ பிரான்சிஸ் அவர்கள் வர சொல்லியிருக்காரு. இது இப்போது பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சவுதி அரேபியாவை வச்சு ஐநா சபையினுடைய இன்டர்நெட் ஃபாரம் அப்படிங்கிறது நடைபெற போகிறதாம். சவுதி அரேபியாவில் இன்டர்நெட் ஃபாரம், இன்டர்நெட்டை எல்லா வகையிலும் நம்மளால் சவுதி அரேபியாவில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. சீனாவில் அதை விட ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நாடுகளை பயன்படுத்தி இன்டர்நெட் ஃபாரம் அப்படிங்கிறத இவங்க எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான். இதே சவுதி அரேபியாவுக்கு 2034 ஃபிஃபா வேர்ல்டு கப் நடத்துவதற்கான அனுமதி கிடைத்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே ஒரே ஒரு செய்தியை அடிப்படையாக வைக்கப்பட்ட செய்திகள் தான். அது இம்ரான்கான் அவர்கள். இம்ரான்கான் அவர்களை அரெஸ்ட் பண்ணி ரொம்ப பெரிய அளவில் வழக்குகள், தொடர்ச்சியான வழக்குகளை போட்டு இப்போ ஜெயிலில் வச்சுருக்காங்க. அந்த இம்ரான்கான் அவர்களுடைய அரசியல் கட்சி தான் பிடிஐ. அப்போ பிடிஐ இம்ரான்கான் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் முழுவதுமாக நிறைய இடங்களில் ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தினாங்க. அங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த நபர்களை அரெஸ்ட் பண்ணாங்க, நிறைய பேர் அடித்தாங்க, கண்ணீர் புகை குண்டுகள் எல்லாமே வீசப்பட்டது. ஸோ இப்போவும் ஃப்ரீ இம்ரான்கான் அப்படிங்கிற கோஷங்களுடன் நிறைய இடத்துல மார்ச் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கான். சொல்லப்போனால் இம்ரான்கான் அவர்கள் ஜெயிலில் இருந்தும் பாகுபலி மாதிரி எல்லாருமே இம்ரான்கான் அவர்களுடைய பெயரை தான் உச்சரிச்சிட்டு இருக்காங்க என்பது நமக்கு தெளிவாக கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. சீனாவினுடைய பட்ஜெட் கொஞ்சமாக அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. ரஷ்யாவினுடைய கெமிக்கல் வெப்பனுடைய சீஃப் ஒருத்தர் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார். மாஸ்கோல அவருடைய வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவருடைய வாகனத்தில் குண்டுகை வைத்து அந்த குண்டை வெடிக்க செய்ததன் மூலம் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது ரஷ்யா உக்ரைன் போர்ல மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தலாம். ஏன்னா ரஷ்யாவினுடைய முக்கியமான ஒரு நபர் தான் இப்போ கொல்லப்பட்டிருக்காங்க. ஹை ப்ரொஃபைல் நபர்களை டார்கெட் அசாசினேஷன் பண்றதுல இப்போ உக்ரைன் பெரிய அளவில் முன்னேறி வருகிறார்கள் அப்படின்னும், இதற்கு 10 மடங்கு அதிகமாக நாங்கள் உக்ரைனுக்கான இழப்புகளை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருப்பதும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் கேபிளை சீனாவினுடைய ஒரு கப்பல் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றத பல நாடுகள் குற்றமாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் இப்போ அதை என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யாவினுடைய அறிவுறுத்தலின்படி தான், ரஷ்யா சொல்லி தான் சீனா இதை செய்கிறாங்கப்பா, ஸோ இதுக்கு காரணம் ரஷ்யா தான், சீனா முழுமையான காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இந்த அண்டர் சி கேபிளை பற்றியான செய்திகள் பரவலாக வலம் வர தொடங்கி இருக்கிறது. ஜப்பானுடைய ஒரு ரிக்வஸ்ட், பால் வாட்சன் அப்படிங்கிறவரை பற்றி தான் டென்மார்க்குக்கு ரிக்வஸ்ட்டை கொடுக்குறாங்க. அவர் ரிலீஸ் ஆகிறாரு, நீங்கள் உடனடியாக அவரை ஜப்பானுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது டென்மார்க் அதை நிராகரித்திருக்கிறது. எங்கள் நாட்டினுடைய சட்டத்திட்டத்தின்படி தான் எங்களால் நடந்து கொள்ள முடியுமே தவிர வேறொரு நாடு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான ப்ரெஷரை நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி டென்மார்க் ஜப்பானுடைய ரிக்வஸ்ட்டை நிராகரித்து விட்டார்கள். ஐநா சபையினுடைய சில நபர்கள், சில முக்கியமான நபர்கள் சிரியாவுக்கு வராங்க. அங்கே செர்னியா பிரிசன் அப்படிங்கிற அந்த செர்னியா பிரிசனை பார்க்குறாங்க. அங்கே தான் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். இந்த செர்னியா பிரிசனை பார்த்தா ஐநா சபையினுடைய என்வாய்ஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நெவர் அகெயின் இதே மாதிரி ஒரு சம்பவம் இனிமேல் வாழ்நாளில் நடக்கக்கூடாது, மனிதர்கள் உயிரோடு இருக்கும்போது இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு கொடூரமானது தான் இந்த செர்னியா பிரிசன் அப்படிங்கிறது. சிரியாவை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் கரன்சி அப்படிங்கிறது ரொம்ப 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 சொற்பமாக இருப்பதனால் சீக்கிரமாக சில நாடுகளுடைய உதவி இல்லாமல் சிரியாவால் அவங்களுடைய கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாது அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஸோ எந்தெந்த நாடுகள் சிரியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 அரபுலக நாடுகள், சில முக்கியமான மேற்கத்திய நாடுகள் எல்லாருமே சிரியாவில் இந்த ஹெச்டிஎஸ் அமைப்புக்கு உதவுகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உதவிகள் இந்த மாதிரி ஃபாரின் கரன்சியாக வந்தது என்றால் சிரியாவால் தப்பிக்க முடியும். டக்கர் கார்ல்சன் அவர்கள் மீண்டும் WWE3 அதாங்க வேர்ல்டு வார் 3க்கு அடித்தளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்கப்பா அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். கத்தார் கூட துருக்கியினுடைய அரசாங்கம் இப்போது டிஸ்கஷனில் ஈடுபட்டிருக்கு. சிரியாவில் அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம், என்ன செஞ்சால் சிரிய மக்களுக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிற டிஸ்கஷனில் துருக்கியும் கத்தாரும் ஈடுபட்டார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. நார்வே NASAMS நாசம்ஸ் அப்படிங்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெப்ளாய் பண்ணியிருக்காங்களாம். காரணம் என்ன
என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒருவேளை அவங்க நாட்டுக்குள்ளே இந்த ஓர்சனிக் வந்துடலாம், ரஷ்யாவினுடைய ஓர்சனிக்கினுடைய பயம் காரணமாகத்தான் இந்த நாசம்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஸோ நிறைய அப்டேட் பார்த்துருக்கோம், நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம், ரொம்ப வித்தியாசமான செய்திகளை பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான செய்திகள் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இல்லை இப்போ நீங்கள் கேட்ட செய்திகளை பற்றியான உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய மார்க் 10க்கு எவ்வளோ போடுவீங்க அப்படிங்கிற உங்களுடைய மார்க் இங்கே வரவேற்கப்படுகின்றன. டைம் இருக்கிறவங்க கருத்துக்களாக போடுங்க, டைம் இல்லாதவங்க மார்க்காக போட்டுட்டு போயிருங்க. நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு செஸ் விளையாட்டின் மீது ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்குறதுக்கு, அவங்களுக்கு செஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு, அவங்களுடைய ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுறதுக்கு, அவங்க எங்கே போனாலும் செஸ் போர்டை கையிலே தூக்கிட்டு போகிறதுக்கான எல்லாத்துக்கும் தேவையான ஒரு செஸ் போர்டு தான் இந்த மினி செஸ் போர்ட். இதுக்குள்ளேயே நம்ம காயினை வச்சு கேரி பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இது ஃபுல்லாக மேக்னெட்டிக் அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொரு காயினுக்குள்ளேயும் நல்ல பவர்ஃபுல்லான மேக்னெட் அப்படிங்கிறது இருக்கும். இதனுடைய குவாலிட்டியும் ரொம்ப டியூரபிளாக இருக்குது. 99 ரூபாய்க்கு ரியலி ஒர்த்தான ப்ராடக்ட். மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய இணையதளத்தில் நான் பார்த்துட்டேன் 300 290 அப்படி இப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 99 ரூபாய்க்கு உங்களுக்கு வேணும்னா லிமிடெட் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கிட்ஸ் பெஸ்டியில் வாங்கலாம். கீழே லிங்க் இருக்குது. வாங்காமல் ஐயோ அதை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொன்னால் மறுபடியும் இதை கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியாது. செஸ் விளையாட்டை நம்ம வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான சூப்பரான ஒரு தருணம் இதுதான். ஸோ எ ஃப்ரெண்ட் இன் எவ்ரி டாய், அதுதான் கிட்ஸ் பெஸ்டி. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.